guys, இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாரனா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நாம இந்த எபிசோட் குள்ள போலாமா? ஸ்டார்டிங்ல எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வர மாட்டுது. அந்த பொண்ணு வர கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே உண்மையாவே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களான்னு அதுவே ஓடிட்டு கிடக்கு. இதுல அவளே திட்டிக்கிறா, நீ தான் வேணான்னு சொல்லிட்டல, ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் யார் கூட போனா உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அது எல்லாத்த விட பெரிய விஷயமே கம்பெனியோட காசெல்லாம் திருடிட்டு ஒருத்தன் ஓட போறான். அவனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அவன் எங்க தான் இருப்பான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டதை வச்சு சில பல க்ளூலாம் விட்டுருப்பாங்க. அது எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த கடற்கரைக்கு வந்து அந்த ஆள் கப்பலுக்கு வெயிட் பண்ணும்போது இவ மறைஞ்சு இருந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அந்த ஆள் திரும்பி பார்க்கும்போது இவ மறைஞ்சுக்கிட்டா. மறுபடியும் அவன் அங்க இருக்கானான்னு பார்த்தா அவனை காணோம். ஐயோ, அதுக்குள்ள எங்க போனானோ தெரியலையேன்னு சுத்தி முத்தி தேடி வந்துட்டு இருப்பா. பின்னு கூடி மண்டையில ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த ஆள் தானா இல்லனா அசிஸ்டண்டோட புள்ளையான்னு தெரியல. அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துடுறா. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கல. ஹீரோக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ணி அந்த மேனேஜர் பையன் இந்த இடத்துல இருந்து கப்பல்ல ஏறி தப்பிச்சு போக போறான்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உடனே கிளம்பி அங்க போங்கன்னு ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினை ஒரு இடத்துல அடைச்சு வச்சு கேஸையும் ரிலீஸ் பண்ணி விட்டு போயிருக்கானுங்க. எங்க ஹீரோயினை அடிச்சு போட்டாங்களோ அதே இடத்துக்கு தான் இவனும் வந்திருக்கான். அங்க அவளோட போனை பார்த்துட்டான். இது அவனுங்க செட் பண்ணி வச்ச ட்ராப் தான். ஹீரோயினை சேர்த்து போட்டு தள்ளணும்னு. அதுக்குள்ள அந்த மேனேஜர் பையன் வேற ஒரு வண்டியில ஏறி அங்க இருந்து தப்பிச்சுட்டான். ஹீரோவால அவனை பின்தொடர்ந்து போக முடியல. இங்க ஹீரோயின் எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு அவளை தேடி ஓடி வந்துட்டு இருக்கான். இவ்வளவு கண்ணு முழிச்சவ காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு கிடப்பா. வேற ஏதோ கேஸ் வேற ரிலீஸ் பண்ணி விட்டு போயிருக்கானுங்கல்ல. இன்னும் அதிகமா இவ கத்த அத உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல அவளால சுத்தமா முடியாம ஆகிடுது. எல்லா இடத்துலயும் தேடின ஹீரோக்கு இவ கத்தன சத்தம் கேட்டு அந்த ரூம உடைச்சு உள்ள வந்து பாக்குறா. இவ கம்ப்ளீட்டா மயக்கமாகிட்டா. அந்த மயக்க நிறையில கூட ஜீசிங்னு அவனோட பேரு தான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோ, ஐயோ உன்னோட ஜீசிங் தாண்டி வந்திருக்கேன், தயவு செஞ்சு கண்ணை தர, முன்கூட்டியே நான் சொல்லிருக்கணும், எல்லாமே என்னோட தப்பு தான். இதுக்கு மேல ரிவெஞ்ச் ஆச்சு மண்ணாச்சு. நான் உன்னோட ஜீசிங்கா கடைசி வரைக்கும் இருந்தா மட்டுமே போதும். நீ கண்ணமொழிங்கிறா. ஆனா அவ சுத்தமா அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான்னு பயந்துகிட்டு ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டான். பக்கத்திலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்ப கண்ணு முழிப்பான்னு. கண்ணு முழிச்சதும் மறுபடியும் பதறான். உன்னால மூச்சு விட முடியுதுல, உன் கைக்கு எதுவும் ஆகல, காலுக்கு எதுவும் ஆகலன்னு. அந்த நிலையில கூட நீ ஜீசிங் தானே அப்படின்னு தான் கேக்குறா. இந்த வாட்டி கண்ணு முழிச்சதும் வழக்கம் போல மழுப்புற மாதிரி மழுப்பாம ஆமா உன்னோட ஜீசிங் தானே சொன்னதும் ஆசையா இழுத்து அணைச்சிக்கிறா. இப்பயும் சண்டை போடாம நல்லபடியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. ஹீரோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல பிளானே சொல்லிட்டாங்களாம். 3 நாளுக்குள்ள ஹீரோ இழந்த பணத்தை ரிட்டர்ன் கொண்டு வரணும். அந்த ஆள் ஓடி போனவனை கண்டுபிடிச்சு. அப்படி கொண்டு வர முடியலன்னா இவனுமே சேர்மனா இருக்க கூடாது. அடுத்த எலெக்ஷன் வச்சு யார் அவங்களுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கலான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம இப்ப என்னதான் பண்ண போறோம்? அவனும் எஸ்கேப் ஆகிட்டான். அவ்வளவுதான், நான் எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு இவனோட அசிஸ்டன்ட் கேட்க ஹீரோவோ, இல்ல நான் இதை பத்தி நாளைக்கு வந்து பேசுறேன், இப்ப பேச முடியாதுங்கிறான். ஏன்னா ஹீரோயின் அப்பதான் அங்க வரா. இவ்வளவு பயந்துட்டே வந்து என்ன ஆச்சு, எதுனா பெரிய பிரச்சனைனா? இவன் ரொம்ப பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம், வேற ஒண்ணும் இல்ல, இனிமே நீ எதிர்பார்க்கிற மாதிரி அந்த பழைய சைக்கோ வரமாட்டானே, உன் எதிர்க்க நான் ஒரு பொட்டி பாம்பா அடங்கி போயிடுவனே, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் உன் நடிப்புக்கு ஆஸ்காரே கொடுக்கலாம். என்ன ஆச்சுன்னா எதனா ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்க ஹீரோ, நான் நீ சின்ன வயசுல ஹெல்ப் பண்ணல, அந்த சீசிங் கிடையாதுடாமா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப என்னால எல்லா விஷயத்தையுமே தனியா ஹேண்டில் பண்ண முடியும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். நீ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல போயிட்டு பிரச்சனையில சிக்கிக்காத, அது மட்டும் தான் எனக்கு வேணும்னு கேட்க இவ்வளவு சரி ஓகே, இனிமே நீ சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறா. எப்பயுமே அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவ விருப்பம் இல்லாம கிஸ் கொடுக்கறவன் இன்னைக்கு ஒரு லவ்வோட கொடுக்கறதுக்கே தயக்கம் காமிக்கிறான். அவளுக்கு எங்க அந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்துருமோன்னு. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினே அவனை கிஸ் பண்றான். அசிஸ்டன்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெரிய நஷ்டத்தை ஹீரோ கொண்டு வந்துட்டான். இதுக்கப்புறமும் அவனை நம்ம சேர்மேனுங்கிற இடத்துல வைக்கணுமா வேணாமாங்கிறத நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஆனா எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லைன்னு இன்னும் டீட்டெயிலா எடுத்து சொன்னதுமே அங்க இருக்கவங்களுக்கே இப்ப ஹீரோ மேல ஒரு டவுட் வருது. ஹீரோவும் பாவம், அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுன்னு கேட்டா அதுக்கு இவன் ஓகே சொல்லியிருந்தான்னா இந்நேரத்துக்கு இவனுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கும். சாரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் நோன்னு சொன்ன காரணத்தினால அவங்க கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க முடியல. இவனும் எல்லா இடத்துலயும் கால் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறான். நிறைய பேர் இல்லங்கிறாங்க. உதவி பண்ணணும்னு ட்ரை பண்றவங்களையும் கால் பண்ணி மிரட்டி இருக்கா இந்த அசிஸ்டன்ட். பண்ண கூடாதுன்னா அதனால எனக்கும் என்ன பண்றதுனே புரியல. எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி என்னோட பிசினஸும் அதனால கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன மன்னிச்சிருப்பான்னு நியாயமாவே ஹீரோக்கு சொல்றாங்க. ஆனாலும் அவனுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பச்சோந்தி இருப்பான்ல, இவங்க காசு கொடுத்தா இவங்களுக்கு பேசுறது, அவங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க பேசுறதுன்னு. அவனுக்கு தான் அசிஸ்டன்ட் சிக்னல் தரா பேச ஆரம்பின்னு. அவனும் இங்க பாருங்க நம்ம எல்லாருமே புதுசா வந்திருக்காரு, அவர் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவாருன்னு முழு மனசோட தான் அவர் கோட்டு போட்டோம். ஆனா அவர் பாருங்க வந்த கொஞ்ச நாள்லயே பெரிய நஷ்டத்தை கம்பெனிக்கு ஏற்படுத்திருக்காரு. இதுக்கப்புறமா அப்படி ஒரு ஆளை கம்பெனில வைக்கிறதுங்கிறது நியாயம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஹீரோயின் அப்பா முழு மூச்சோட கஷ்டப்பட்டு இதுக்காக உழைச்சிருக்காரு. நம்ம தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும்னுவே இது ஒரு பாயிண்டா அசிஸ்டன்ட் புடிச்சுக்கிட்டு, எனக்கு கூட நிறைய பெரிய ஆட்கள்லாம் தெரியும், இவ்வளவு ஏன் லீசாவோட கம்பெனி நம்ம கம்பெனி கூட டைப் வச்சுக்க போறாங்க. ஏன்னா லீசாவும் என் பிள்ளையும் ஒரு நல்ல கனெக்ஷன்ல இருக்காங்க, சீக்கிரமே கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவங்க அப்பா பல பில்லியன்
நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. என்ன நம்பி நீங்க ஒப்படைச்சீங்கன்னா நான் கரெக்டா பண்ணுவேன்னு எல்லாருமே சேர்ந்து இவளுக்கே சப்போர்ட் பண்ணலாங்கிற முடிவுக்கும் வந்துட்டாங்க. இந்த மீட்டிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. லீசா வந்து ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்கா. உனக்கு என்ன ஆச்சு, நீ ஹாஸ்பிட்டல் போனோன்னு கேள்விப்பட்டாங்க, உனக்கு ஓகே தானே, இல்லன்னா பெரிய ஹாஸ்பிட்டலா போலாமான்னு அவ ரொம்ப உரிமை எடுத்து கேட்க, அந்நேரத்துக்கு தான் ஹீரோ கிட்ட பேசலான்னு வருவாள. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு வெளில நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்ப எல்லாமே ஓகே தான், பிரச்சனை இல்லங்கிறா. அவ அவளோட கார்டு எடுத்து குடுக்குறா. நீ கேட்ட பணம் இதுல இருக்குடா, இப்போதைக்கு உன் கம்பெனில யாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க என்ன தவிர, அதனால இந்த பணத்தை யூஸ் பண்ணி நிலைமையை சரி கட்டுற வழியை பாருன்னா இவன் ஒத்துக்க மாட்டான். இல்ல அது தப்பு, எனக்கு வேண்டாங்கிறா. நீ என்ன கல்யாண விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? கல்யாணத்தை எங்க அப்பா கிட்ட நான் சொல்லி எப்படின்னா டிலே பண்ண பாக்குறேன், அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம். இப்போதைக்கு இந்த விஷயத்த வேணான்னு சொல்லாத, எடுத்துக்கோனா என்னவாவனா இருந்துட்டு போது, நீ என் மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸ் நான் இப்படி கேவலமா பணத்தால எடை போட விருப்பப்படல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோன்னு திட்டவட்டமா சொல்ல, இவ நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீனா இதுக்கு பின்னாடி நீ சொல்ற எந்த காரணமும் இல்ல, ஹீரோயின் தானே இருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியும்னு கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோயினும் பின்னுக்குடியே வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமான்னு காஃபி ஷாப்க்கு கூட்டு வந்திருக்கா. அவ பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே லீசாவே ஸ்ட்ரைட்டா நானே பாயிண்ட்க்கு வந்துடுறான். அவன் என்ன பைத்தியமா, 3 நாளுக்குள்ள அவனை சேர்மன்ல இருந்து தூக்கிட போறாங்க. ஆனா அவன் என்னன்னா 1 பில்லியன் வேண்டாங்கிறான். எதுக்காக? உனக்காக தான். நீயும் முட்டாள்தனமா உன்னோட 10% ஷேரை கொண்டு அதுங்க கிட்ட கொடுத்துருக்க. அதுங்களை எப்படா அவனை அழிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுங்க கிட்ட கொடுத்த உன்னை என்ன சொல்றதுன்னு கேட்க, இவளோ அப்ப அந்த 10% இருந்துச்சுன்னா இப்ப இருக்க பிரச்சனையை காப்பாத்த முடியுமா, நான் அவனா போய் கேட்டு வாங்கிட்டு வந்துருவாங்கிற. நாம சொல்லும் போது நம்பல, ஆனா இப்ப நானே பாக்குறேன் நீ சரியான முட்டாள் தான். நீ போய் கேட்டதுமே இந்தம்மா நீ கொடுத்தது எங்களுக்கு வேணான்னு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறியா? நீ ₹1 கீழே போட்டு வந்துட்டு மறுபடியும் அதை கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நானும் உன்னோட சின்ன வயசு கதை எல்லாமே கேட்டிருக்கேன். அவனுக்கு என்ன வேணும், அவன் எதுக்காக இந்த இடத்துல இருக்கான்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா உன்னால இப்ப எல்லாமே தடப்படுது. இப்பயும் சொல்லிட்டேன், என் ஒரு ஆளால மட்டும்தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ ஏன் மனசு வச்சுனா இந்த இடத்தை விட்டு விலகிடு, உன்னால அவன் இன்னும் தான் காயப்படுவான், ஏன் புரிஞ்சுக்க மாட்டான்னு கேட்க, நான் அவனை விட்டு போக மாட்டேன், அவன் என்னோட சீசிங், நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், அவனுக்காக நான் 18 வருஷம் காத்துட்டு இருந்திருக்கேன், எனக்காக தான் அவன் ரிட்டர்ன் வந்திருக்கான்னு சொல்ல, உனக்கு இப்போ வரைக்கும் நான் சொல்ல வர்றதே புரியல. இப்ப அவன் எதுக்காக வேற ஒரு நேம்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான். அவன் கண் எதிர்க்கவே அவங்க அம்மாவே கொண்டிருக்காரு. இதுக்கப்புறமும் உனக்கு புரியலன்னா உன்கிட்ட சொல்லியும் வேஸ்ட்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிட்டா. அவங்க அம்மா போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்கா. அவங்க சொன்னது எல்லாமே அப்ப உண்மைனா நான் எப்படி மறுபடியும் ஹீரோவை பார்ப்பேன், அவனை என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. இத்தனை வருஷம் அவன் அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்கும் மறைமுகமா நானும் தான் காரணம்னா ஏன் என் கண் எதிர்க்க அவனை காட்டணும், எங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும், நான் இப்ப என்னதான் பண்ணட்டோன்னு தெரியலையேன்னு பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவன் கூட இருந்து இவன் வாழ்க்கையும் அழிக்க வேண்டான்னு அவனை விட்டுட்டே போயிட்டா. அசிஸ்டன்ட்டும் வந்து சொல்றான், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தது சார், அவங்களை எங்கேயுமே காணும், எங்க போனாங்கன்னே தெரியலன்னு. இவனா கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னே வருது. வீட்டுக்கு வந்து பார்த்தா லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அந்த லெட்டர் கூட நார்மலா இல்லாம அவனை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுமோ அப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நீ என்ன பண்ண அம்புட்டுக்கும் உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நானும் சேர்ந்து நடிச்சேன். என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட நான் எழுதி கொடுத்தது, அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நீ உடைவல்ல, அதுக்காக தான். நீதான் சீசிங்கான்னு உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தல்ல, அதுக்கும் காரணம் உன்னோட சைல்ட்ஹுட் மெமரி எல்லாத்தையும் தூண்டி விட்டு இப்ப மிருகமா இருக்க உன்ன மறுபடியும் மனுஷனா மாத்தி விட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்க போற ரிவெஞ்ச தாங்க முடியாம நொந்து போவல, அதுக்காகவும் தான். அந்த ஆள் பணத்தை திருட ஹெல்ப் பண்ணதும் நான் தான், அவன் தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணது கூட நான் தான். எல்லாமே நானும் அசிஸ்டன்ட் புள்ள அசிஸ்டன்ட்னு 3 பேரும் பிளான் பண்ண ஒண்ணுதான். கடைசியில என்னோட ரிவெஞ்ச் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் உன் கூட எதுக்கு ஒட்டிட்டு இருக்கணும் தான் நான் உன்னை விட்டே போறேன்னு எழுதியிருக்கா. அதை படிச்சதும் தாங்க முடியாம பாவம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறான். புள்ளக்காரனை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கா, எனக்கு என்னோட ஷேர்ஸ் ரிட்டர்ன் வேணும்னு கேட்க, என்னமா குழந்தை மாதிரி கொடுத்த சாக்லேட் ரிட்டர்ன் கொடுன்னு கேக்குற, அதெல்லாம் தர முடியாது. 2 வருஷத்துக்கு நீ கான்ட்ராக்ட் போட்டிருக்க, அது வரைக்கும் அது எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீ நினைக்கிறப்பெல்லாம் அதை ரிட்டர்ன் வாங்க முடியாதுன்னு சொல்ல, இவ்வளவு என்ன பண்ணணும்னு சொல்லு, அதுபடி நான் நடந்துக்கிறேன், அப்புறமா கூட நீ எனக்கு என்னோட ஷேர்ஸை ரிட்டர்ன் கொடுன்னு கேக்குறா. ஒன்னும் பெருசால அது எங்களுக்கு அவ்வளவா தேவையும் படாது, ஆனா என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண, அதுக்கப்புறமா நான் வேணா யோசிக்கிறேன்னு ஒயின்ல அவளுக்கே தெரியாம ஏதோ மாத்திரையை கலந்து குடுக்குறான். அவளும் அதை பார்க்காம குடிச்சிட்டா. அங்க இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து குடிக்க சொல்றான். அவளும் பாவம் நிக்க கூட தெம்பில்லாத அளவுக்கு குடிச்சிட்டா. சரி இப்ப சொல்லி என்னோட ஷேர்ஸை நீ குடுக்கறதுக்கு நான் என்ன ரிட்டர்ன் கொடுக்கணும்னு கேட்க, உன்னையே குடுமா, அது எனக்கு போதும். உங்க அப்பா இருந்த காலகட்டத்துல இருந்து நான் உன் மேல ஆசை வச்சிருக்கேன், ஆனா அப்ப உங்க அப்பா கேட்பாரோங்கிற பயத்திலேயே நான் வேணான்னு விலகிட்டேன். ஆனா இப்ப கேட்கறதுக்கு தான் யாரும் கிடையாதுல்ல, அதனால என் இஷ்டத்துக்கு நீ அக்செப்ட் பண்ணினா அதுக்கப்புறம் நான் உன்னோட ஷேர்ஸை கொஞ்சம் சீக்கிரமா குடுக்கறதுக்கு வேணா ட்ரை பண்றேன். பொறுமையா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள அவ மயக்க நிலைக்கே போயிட்டா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.